let it bang, bang. Hello students, this is Gokul. Today video la 12th standard matrix and determinants la exercise 1.1 பார்க்குறோம். First one letter. Find the adjoint of the following. First subdivision 2/2 matrix கொடுத்திருக்காங்க. -3 4 6 2. இப்போ இதுக்கு ஈஸியா ஒரு ஃபார்முலா இருக்கு. 2/2 மேட்ரிக்ஸ்னால அட்ஜாயின்ட் எடுத்து போறதுக்கு பதிலா இந்த டயகனலை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 எங்கேயும் 3 எங்கேயும் போட்டுக்கணும். அதேமாரி இந்த ரெண்டு எலமெண்ட்ஸை சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். இந்த 2/2 மட்டும் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், இதை சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன். இங்கே 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கோஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ இதுக்கு அந்த மாரி மெத்தட் பயன்படுத்த முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ வித் 2 வேணும்னா இந்த காலமும் இந்த ரோவும் மறைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8, 7 1s are -7. அதேமாரி 3 வேணும்னா இந்த காலமே இந்த ரோவை மறைச்சிட்டு இந்த 4 நம்பர் 3 2s are 6 -3. இப்போ இந்த சொன்ன மைனஸை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதேமாரி ஃபர்தராக ஸ்டெப்ஸை நம்ம பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ வரும். இதை நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணணும். ஹோல் ட்ரான்ஸ்வர்ஸ் கோஃபேக்டர்ஸ் எடுத்து ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணாதான் அது அட்ஜாயிண்ட். இப்போ இதை ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணால் 1 -3 9 கீழே ரோ வந்து ஆசிட்டிஸ் காலமாக மாறிடும். 1 1 -5 காலமாக மாறிடும். இந்த ரோ காலமாக மாறிடும். ஸோ இதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். இதுக்கு ஒரு நெக்ஸ்ட் சம்க்கு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் lambda a equal to lambda power n minus 1 into adjoint a. Third subdivision. இங்கே 3/3 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, லேம்டா வேல்யூ. இதுதான் நம்ம லேம்டாவாக கன்சிடர் பண்ணிக்கணும். 1/3. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். இப்போது இந்த வேல்யூ லேம்டானா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n minus 1. என்னன்றது 3/3 மேட்ரிக்ஸ். n equal to 3. 3 minus 1. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி கோஃபேக்டர்ஸ் எடுத்து இப்போ இந்த 2 வேணும்னா இந்த ரோ இந்த காலமையும் இந்த மறைச்சிட்டு 2 மைனஸ் ஆஃப் -4. ஸோ 2 + 4. அதேமாதிரி நீங்கள் இதையும் மைண்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் போடணும். இங்கே 3/3 1/3 பவர் 3 - 1. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. 1/3 to the power 2 1/9 இது கூட வேல்யூ. ஸோ இதை ட்ரான்ஸ்வர்ஸ் எடுத்தால் இந்த வேல்யூ. ஸோ இதில் 1/3 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணணும். சாரி, 3 காமனாக எடுக்கணும். 3 காமனாக எடுத்தால் 3 1s are 3 3s are அது கேன்சல் ஆகிடும். இங்கே மற்றபடி பேலன்ஸ் ஆன்சர். ஸோ ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். செகண்டில் சப்டிவிஷன் 1. A மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு -2 4 1 -3 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிட்டர்மினண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கு டிட்டர்மினண்ட் எழுதணும். 3 2s are 6 -4. 6 - 4 2 which is not equal to 0. இப்போ நம்மளுக்கு இது இன்வர்ஸ் எடுக்கணும்னா டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இன்வர்ஸ் வரும்னு அதுக்கு சொல்லலாம். ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னதுன்னா A inverse equal to 1 / determinant of A into adjoint A. ஸோ டிட்டர்மினண்ட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது 2 1/2. அட்ஜாயிண்டோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இந்த லீனியர் பேர் இந்த டயகனலை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே -2 இருக்குது, -3 இருக்குது, 3 -3 -2. ஸோ அப்புறம் இந்த டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணணும். -1. ஸோ ப்ளஸ்ஸாக அந்த மைனஸ், மைனஸாக அந்த ப்ளஸ். ஸோ செகண்ட் சப்டிவிஷன். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் இஃப் இட் எக்ஸிஸ்ட். சப்டிவிஷன் 2. கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஏ மேட்ரிக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். 5 1 1 1 5 1 1 1 and 5. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா 5 இன்ட்டு இந்த ரோவை இந்த காலம் மறைச்சிட்டு இதுக்கு வேல்யூ போட்டு இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இது ப்ளஸ். இது ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே 5 5s are 25 -1. இங்கே -1 அப்படியே ஆல்ரெடி இருக்குது. இங்கே 5 1s are -1 plus 1 -5. ஸோ இதோட வேல்யூ 25 -1 24 × 5 120
and again 4 into minus 1, so minus 4 into plus 1, so total value 112. இந்த determinant value நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட வேல்யூ வந்து which is not equal to 0, so inverse exists. adjoint of a இங்கே பார்க்க போகிறோம். இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி நம்ம மறக்கக்கூடாது, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அதுபடி இதோட கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கணும். இப்போ இதோட மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர்ஸ் தான் இது, டேரெக்டாக நம்ம பார்த்துருவோம். இதோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இது. ஸோ இன்வெர்ஸ் இதோட ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 112 அண்ட் த டிரான்ஸ்போஸ் வேல்யூ. ஸோ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் 4 காமன் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். 4 காமன் எடுத்து கேன்சல் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்டிவிஷன் 3. ஸோ கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் வேல்யூ தெரியும். இந்த ஃபஸ்ட் ரோக்கு எடுத்துக்கிறாங்க, 2 வெளியே இருக்குது. இந்த ரோவை இந்த காலம் மாறிச்சு, 4 2 8, 7 into 1 7, 8 minus 7. அதேமாதிரி இங்கே மைனஸ் போடுங்க, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்த வேல்யூ எடுத்தால் 2 which is not equal to 0. ஸோ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். இப்போ இன்வெர்ஸ் கணக்குனா ஃபஸ்ட்டு இதோட கோஃபேக்டர்ஸ் கணக்குனா கோஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 2வை மறைச்சிக்கிட்டு 4 2 8 minus 7 8 minus 7 1. ஸோ இந்த எலிமெண்ட் வேணும். அதுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த நல்லா மறக்கக்கூடாது. அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் adjoint A. A inverse formula 1 determinant value into adjoint value. So inverse கண்டுபிடிச்சாச்சு. Next sum, if f of alpha equal to value கொடுத்திருக்காங்க, show that f of alpha the whole inverse equal to f of minus alpha. So இந்த third sum இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்துக்கணும். cos alpha 0, sin alpha 0, 1 0, minus sin alpha 0, cos alpha. நார்மல் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கணும். cos alpha, இப்போ இந்த ரோவை இந்த காலமும் வச்சுட்டு 1 into cos alpha minus 0 as it is அப்படியே இருக்கும். இங்கே 0 இருக்கிறதுனால அப்படியே போடணும். வேல்யூ டோட்டலாக 0 ஆகிடும். ப்ளஸ் sin alpha, இந்த ரோவை இந்த காலம் வச்சுட்டு 0 into 0 0 minus of sin alpha minus of minus sin alpha, so plus sin alpha. ஸோ இதை மறுபடியும் போனால் cos square alpha ப்ளஸ் sin square alpha which is equal to 1. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 10th 11th படிச்சிருக்கோம். cos square theta plus sin square theta equal to 1 which is not equal to 0. So inverse exists. Inverse of formula, we know the inverse formula f of alpha the whole inverse equal to 1 by determinant value into adjoint value. Adjoint value நம்ம கோஃபேக்டர்ஸ் இது கண்டுபிடிக்கணும். நார்மல் யூஸ்வலாக பண்ணுறது தான். காஸ் ஆல்ஃபாவுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரோவை இந்த காலமோ மறைச்சிட்டு 1 into cos alpha minus 0, ஸோ cos alpha. அதே ஸ்டெப்ஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இப்போ 0 இங்கே இருக்குன்னா இந்த காலமே இந்த ரோவை மறைச்சிட்டு 0 into cos alpha 0 minus 0, ஸோ 0. அதேமாரி இந்த sin alpha கோஃபேக்டர் வேணும்னா இந்த ரோவை இந்த காலமாக மறைச்சிட்டு 0 into 0 minus of cos alpha into 1, ஸோ மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் 0 ப்ளஸ் sin alpha. ஸோ அதேமாரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போடணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்வெர்ஸ் இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். ஆர்ஹெச்எஸ் வேல்யூ எடுக்கணும். கொஷின் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும்னா கொஷினில் ப்ளஸ் ஆல்ஃபா இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டுருங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல மைனஸ் ஆல்ஃபா ஆகிடும். இப்போ இதோட வேல்யூ என்னதுன்னா நம்ம ஸ்மால் இதிலே படிச்சிருக்கோம். காஸ் ஆஃப் மைனஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் ஏ, சைன் ஆஃப் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஏ. இது நம்ம 11th படிச்சிருக்கோம். இதை ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே காஸ் ஆல்ஃபா 0 as it is. இங்கே சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, ஸோ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 அண்ட் அகைன் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் வரும், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஃப்ரம் 1 and 2 we proved f of alpha the whole inverse equal to f of minus alpha. So fourth question, if a equal to 5
5 3 minus 1 2 show that a square minus 3a minus 7i2 equal to O2. Hence find a inverse. இது நம்ம 10th 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அதே ஃபார்முலா ஷோ தட் ஏ ஸ்கொயர் எடுக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ, இந்த கிவன் வேல்யூவை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். இது நார்மல் நம்ம மல்டிப்ளேஷன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அகைன் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். அதேமாதிரி சூஸ் பண்ணிங்க. 5 இன்ட்டு 5 25, 3 into minus 1 minus 3, again 5 into 3 15, 3 into minus 2 6, again minus 1 into 5 minus 5, minus 2 into minus 1 plus 2. again இந்த ப்ரொசீட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா a ஸ்கொயர்டு வேல்யூ, இங்கே a ஸ்கொயர்டு வேல்யூ இது மைனஸ் ஆஃப் 3, ஏவோட வேல்யூ அகைன் சப்ஸ்டிட் பண்ணிட்டு minus 7. இங்கே I2 இருக்குல்ல, இந்த I2 வந்து 2/2 மேட்ரிக்ஸ்னால நார்மலாக 1 0 0 1 போடணும். ஈக்குவல் டு O2. O2னா ஹோல் இல்லை நல் மேட்ரிக்ஸ். ஸோ 0 0 0. இந்த 3ஐ வந்து இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 into minus 3, ஸோ இந்த வேல்யூ வந்துடும். இங்கே 7ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 0 0 0. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 வரும். என்ஸ் ப்ரூவ்ட். 22 இங்கே இருக்குன்னா minus 15 minus 7, ஸோ 22. இது மூணுமே கேன்சல் ஆகி 0 வந்துடும். இதோட ஆன்சர். ஆல்சோ என்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 5 2s are minus 7 minus of minus 3. ஸோ ஆன்சர் வந்து minus 7 இன்ட்டு அட்ஜாயிண்ட் வேல்யூ. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2/2 மேட்ரிக்ஸ்னால் இந்த டயகனலில் இருக்க பேர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிறது வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் -2 5 வரும். இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். -1 இருந்தால் +1, 3 இருந்தால் -6. ஸோ 5th கொஸ்டின். இஃப் ஏ ஈக்குவல் டு 1/9, இந்த 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இது வந்து ஏவோட வேல்யூ, ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ. இது அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கோங்க. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நார்மல் 3/3 மல்டிப்ளேஷன் பண்ணால் 9 into 9 181, அது வந்து தனியாக வச்சுக்கோங்க. இது 3/3 இது நார்மலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் படி எடுத்தால் இந்த வேல்யூ வரும். ஸோ 81 காமனாக எடுத்தால் யூனிட் மேட்ரிக்ஸ் வரும். ஸோ I3. வி நோ தட் இந்த ரூல் வந்து நம்ம ஃப்ரெண்டில் பார்த்துருப்போம். A into A transpose equal to A transpose into A equal to I3 ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸில் வரும். சிமிலர்லி இங்கே டிரான்ஸ்போஸ் பதில் இன்வெர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் இதே தான். ஸோ வி ப்ரூவ்ட் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இப்போது இது வந்து ஈக்குவல்னால A இன்வெர்ஸ் ஈக்குவல்ன்றோம். Now 6th question. If A equal to 8 minus 4 minus 5 3 2/2 matrix, verify that A into adjoint A equal to adjoint A into A equal to determinant of A into I2. First இதுக்கு நம்ம Aக்கு determinant value எடுத்துக்கணும். 8 3s are 24, 5 into minus 5 into minus 4 plus 20, 24 minus 20 equal to 4, which is not equal to 0. So inverse exists. இதுக்கு நம்ம கோஃபேக்டர்ஸ் எடுக்கணும். நார்மலாக யூஸ்வலாக அப்படி கோஃபேக்டர்ஸ் எடுக்கும்போது டேரெக்டாக அட்ஜாயிண்ட் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த டயகனல் பேரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே 8 3, ஸோ 3 8. இங்கே இருக்கிறத சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் அட்ஜாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ கிவன் கொஸ்டினில் இருக்க நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 4004 வரும். 4 காமனாக எடுத்தால் 1001, which is 4 into I2. ஸோ அகைன் ஈக்குவல் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ, அட்ஜாயிண்ட் வேல்யூ இருக்குது. அகைன் ஏ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 into I2 from 1 and 2, which is we prove. Next 7th question. If A and B equal to some matrix, verify that A B whole inverse equal to B inverse into A inverse. Verify that. So A into B matrix multiplication பண்ணால் some value இருக்குது. இதுக்கு நம்ம determinant value எடுக்கணும். Determinant value 7 into minus 11 minus of 18 into minus 5, value வந்து 13, which is not equal to 0. So inverse exists. AB the whole inverse equal to 1 by determinant of AB into adjoint AB. ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக the whole
இன்வெர்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 13. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி, நான் 2/2 மேட்ரிக்ஸ் சொன்ன மாதிரி இந்த லீனியர் பேரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ RHS பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பியோட டிட்டர்மினன்ட்டும் ஏயோட டிட்டர்மினன்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ பி இன்வெர்ஸோட வேல்யூ 1/b டிட்டர்மினன்ட் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இதோட கண்டுபிடிச்ச வேல்யூ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அட்ஜாயிண்ட் பி, இது அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதை ப்ரொசீஜராக மல்டிப்ளை பண்ணுறோம். சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் படி இந்த வேல்யூ வரும், which is equal to LHS from 1 and 2.